பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஆமா, எங்க இந்த மைனான வரல? என்னடா ஆச்சு? நம்ம ரூம்குள்ள தான இருக்கோம், ஏன் இவ்ளோ பொறுமையா பேசுற? நம்ம ரூம்குள்ள 16 கண்ணு இருக்கும். டேய் லூசா நீ. இந்த மைனா எங்கன்னு கேட்டல? ஆமா, எங்க அவ? இப்பதானே சொன்ன பொறுமையா பேசுன. இல்லடா, அவ எங்கன்னு கேட்டா எங்கன்னு பதில் சொல்றத விட்டுட்டு நீ ஏன்டா பொறுமையா பேசுன்னு சொல்ற? என்னடா ஆச்சு? என்னடா ஏதாவது தப்பு பண்ணியா? என்கிட்ட பொறுமையா சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் போய் எப்படி சொல்லுவேனா? நீ ஏதாவது தப்பு பண்ணாதான் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பொறுமையா சொல்லுவ, அதான் கேக்குறேன். இப்போ இங்க இருக்கிறது மைனா. நம்ம ரூம்குள்ள யார் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? டோர் லாக்ல இருக்கு, யார் வர போறா? லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதடா. நான் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். உனக்கு வேலை இருந்தா வேலை பாரு, இல்லாட்டினா நீ போ. ஆனா வெளியிலயாவது லாக் பண்ணிட்டு போடா. எனக்கு சத்தம் எதுவும் வரக்கூடாது, ஓகேவா? சத்தம் வராம நான் எப்படி இருப்பேன்? டேய், இப்பதாண்டா தூங்க முடியும், குழந்தை வந்துருச்சுன்னா தூங்க முடியாதுடா. ஏ குழந்தைங்க ரெண்டு நைட்லாம் அழுக ஆரம்பிக்கும், தெரியல? ஆமால, நான் என் குழந்தைங்க சமத்தா நைட்டு தூங்கும். கிளிக்கு ஏதாவது சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குடா, அதனாலதான் நான் தூங்க போறேன். அவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசி பேசியே டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஒரு 1 hour கழிச்சு வந்து எழுப்பிடு, சரியா? சரியாடா. இவ ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியல. இவ கூட என் மாமா வரணும், மாமா கிட்ட நம்ம பேசலான்னு பார்த்தா இவ வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? இவ தூங்கட்டும், அதான் தூங்க போறேன்னு சொல்றாளே. ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன இவர ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்காரு? ஒரு வேளை நம்ம இருக்கோம்னு தெரியுமோ? சாச்சா, வாய்ப்பில்ல, நம்ம மறைஞ்சுதானே நிக்கிறோம், வாய்ப்பில்ல. நம்ம ரூம்குள்ள யாரடா வரப்போறா? பைத்தியமே. சாயே வரதா இருந்தாலும் சௌமியான்னு கூப்பிட்டு தான் வருவா. நீ என்ன லூசா? உனக்கு தெரியாதா? சின்ன குழந்தைக்கு இருக்கிற விவரம் கூட பெரியவளுக்கு தெரியாது. நீ என்ன லூசா? போடா, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தயாராயிரும் போற. நீ பைத்தியம் மாதிரி பேசுறடா. நான் தூக்கம் வருதுங்கிற, நீ நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. மரியாதையா போயிரு. ஒரு மாதிரி தலையில சுத்துற மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு என்ன பேச வைக்காத. நம்ம ரூம்குள்ள யாருடா வரப்போறா? நீ பைத்தியம் மாதிரி பேசுவா. அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லடா. நான் என் வயித்துல 2 குழந்தைகளை சுமக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்கு. நீ நல்லா தெம்பா பேசுவ. எங்கடா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர? நீ போட்டு எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் நம்ம ரூம்குள்ள எப்பயோ போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்படா, இப்பதானடா வந்த? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜூஸ் போட்டு வச்சுட்டு தான் உன்கிட்ட பேச வந்தேன். சூப்பரா. இதே எனக்கு ஒருனா நீ செஞ்சிருப்பியா? ஏதோ வயித்துல குழந்தை இருக்கனால குழந்தை நல்லபடியா வரணும்னு சொல்லி தானே பண்றேன். என் பொண்டாட்டி 2 குழந்தைய சுமக்கிறா. என் பொண்டாட்டி நல்லா தெம்பா இருக்க வேணாமா? அதுக்காகவும் தாம்மா. நல்லா அடிச்சு விட்டு. ஆமா, பெரிய குழந்தை. அந்த குழந்தைய இந்த உலகத்தை விட்டு எப்படி போக வைக்கிறேன்னு மட்டும் பாரு. வைப்பேன், கண்டிப்பா வைப்பேன். ரொம்ப திமிரா ஆடிட்டு இருக்கீங்களா? ஆடுங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, பாத்துக்கோ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்னமோ நம்ம ரூம்குள்ள யாரோ இருக்காங்களோன்னு தோணுது. ஏய், லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. மரியாதை அவ்வளவுதான்டா. என்கிட்ட பேசி பேசி திட்டு வாங்கிக்காத. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, விடுடா. நம்ம ரூம்குள்ள ஷாயே வந்தாலும் கேட்டுட்டு தாண்டா வருவா. அம்மாவே வந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா விட. சும்மா நொய்யின்னு இருக்காத, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன்டா. நான் டென்ஷனானா வயித்துக்குள்ள இருக்க பாப்பாங்களும் டென்ஷன் ஆகும், தெரியும்ல? அப்புறம் குழந்தைங்களோட திட்டுவாங்க, நானும் ஒன்னு திட்டுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என் குழந்தைங்களும் என்ன திட்ட மாட்டாங்கப்பா. என் பொண்டாட்டி மட்டும் தான் என்ன திட்டுவா. நானும் என் குழந்தைங்களும் சேர்த்து ஒன்னு திட்டுறமா இல்லையான்னு பாரு. என்ன திட்டுவேன், நல்லா திட்டுவேன். நீ உன் கூட வாழ்ந்தாதானடி நீ என் மாமாவை திட்டுவ. இருக்குடி உனக்கு இரு. சரி, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்க. சரிடா, கால்லாம் ரொம்ப வலிக்குதுடா. மேடமுக்கு இப்பவே கால் வலி ஆரம்பிச்சிருச்சா? அது இல்லடா, என் புருஷன் காலை பிடிச்சி அமுக்கி விட்டா சூப்பரா இருக்கும்ல, அதுக்காக தான். கிளிப்பார் அப்படி. ஏன் மாமா உன் காலை பிடிக்கிறது? அதுக்கு வாய்ப்பே இல்லடி. என் மாமா எப்போதும் அடுத்தவங்க காலை பிடிக்க மாட்டாரு. என்ன மாமா, காலை அமுத்தி விடுறியா மாமா? மேடம், மாமாலாம் கூப்பிடுறீங்க? நான் கூப்பிடக்கூடாதா மாமா? அது இல்ல மாமா, எனக்கு என்னமோ இப்போ உன்னை மாமான்னு கூப்பிட்டுருக்கதான் மாமா பிடிச்சிருக்கு. என்னமோ தெரியல மாமா, என் வாயால உன்னை மாமான்னு கூப்பிடணும்னு பிடிச்சிருக்கு மாமா. பிரெக்னெண்டா இருக்கும் போது எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஒரு மாதிரி உன்னை மாமான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு மாமா. ஓ, நம்ம குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு உனக்கு? ஆமா மாமா, நான் கூப்பிடலாம் தானே மாமா? இந்த மாமாவே உனக்கு சொந்தம் தான். மாமான்னு கூப்பிட வேணாமா? மாமாவை நான் மட்டும் தாண்டி மாமான்னு கூப்பிடணும். நீ எப்படி கூப்பிடலாம்? உனக்கு வைக்கிறேன்டி ஒரு நாள் வெயிட். என் மாமாவை மாமா நான் கூப்பிடுற இருக்குடி. உன்னை எப்படி அடிச்சு காலி பண்றன்னு மட்டும் பாரு. ஏன் மாமாவை மாமான்னு கூப்பிடுற? சை, நான் வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டு ஓவரா ஆடுறியா? இந்த ஜென்மத்துல என் மாமா உனக்கு விட்டு தர மாட்டேன்டி. எப்படி என் மாமாவை என் பக்கம் திருப்பணும்னு எனக்கு தெரியும்.
நான் பாத்துக்கிறேன்டி. உனக்கு இருக்குடி ஒரு நாள். என் மாமா எனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும். யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன்டி. யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஈஸியா வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டியா நீ? இருக்கு அந்த பொண்டாட்டி பதவி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். உனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்ல, விட்டு கொடுக்க மாட்டேன்டி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மாமாவோட குழந்தைய சுமக்கிறியா இல்ல வேற யார் குழந்தைய சுமக்கிறியோ எனக்கு என்ன தெரியும்? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட அன்னைக்கு நைட் ஒரு நாள் தூங்குறவ தானே. உனக்கு தெரியாமலையா இருந்திருக்கும்? அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உனக்கு கேட்டா மயக்கத்துல இருந்து அப்படி இப்படிங்கிறியா? நீ மயக்கத்துல இருக்கும்போது அவன் என்ன பண்ணானோ? இதுல என் மாமாவை அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பா வாக்குறியா நீ? விட மாட்டேன்டி. ஈஸியா விட்டுற மாட்டேனா? என் மாமாவை கேவலப்படுத்துற யாரையும் விட மாட்டேன். இவளோட ஆபீஸ்லயே அவன் வேலை செய்வானா? ஆனா இவளுக்கு எதுவும் தெரியாதான். இதுல அன்னைக்கு நைட்டு இருந்துட்டு என்னம்மா பேச்சு. அடுத்த நாள் எதுவும் தப்பு தெரியாத மாதிரியே வந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ. அவ்வளவு திமிராடி உனக்கு. என்ன ஒரு திமிர் இருக்கணும் உனக்கு. என்னமோ அவன் இவ்வளவு லவ் பண்ணுவானா? ஆனா இவளுக்கு பிடிக்கலையா? எதுவும் தெரியாது. இவ சின்ன வயசுல இருந்து மாமாவை மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொன்னா நாங்களாம் நம்பிடுவோம் நினைச்சியா? அவங்கெல்லாம் வேணா நம்பி இருக்கலாம். நான் நம்ப மாட்டேன். அந்த ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எதுவும் நடக்கலனாலும் நான் நடந்த மாதிரி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அவன் கிட்ட திரும்பி என்னால பேச முடியும். இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அவனை சொல்ல வைப்பேன். பண்றேன்டி, பண்ணியே தீர்வு. அவனை ரிட்டர்ன் வர வைக்கிறேன். இந்த குழந்தைக்கு அப்பா அவன் தான் சொல்ல வைக்கிறேன். அவன் கூட உன்னை வாழ வைக்கிறேன். என் மாமா கூட நான் தாண்டி வாழ. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண. இப்ப கூட என் மாமாவை மயக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்கு. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளவுதான் இங்க நடந்திருக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஆனா நீ வந்துட்ட இருக்கு. நீ தூங்க மட்டும் செய். என் மாமாவை எனக்கு சொந்தமானவனை ஆக்கியார். என் மாமா என்னை பார்த்த உடனே கண்டிப்பா மயங்கிடுவார். ஏன்னா உன்னை விட நான் அழகுடி. நீ என்ன என் மாமாவை மயக்கி காதலிக்க வைக்கிறது? நான் என் மாமாவை என் பக்கம் இருக்கிறேன் பாரு. அப்ப தெரியும் இந்த மைனா யாரு. இருக்குடி இருக்கு. அந்த சொல்லல நம்ம ரூம்குள்ள திருட்டு பூனலா இருக்கும். என்னடா ஆச்சு? யோ மாமா என்னாச்சு உனக்கு? என்ன பொண்டாட்டி? இப்ப நம்ம ரூம்குள்ள இருக்க பொண்டாட்டி. யோ மாமா உனக்கு என்னாச்சு? ஏன்டா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியாதா? இப்பெல்லாம் நம்ம ரூம்குள்ள எதேதோ திருட்டு பூனலா வருது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊர்ல பூனையே கிடையாதுடா. என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அதுவாமா இது மனுஷன் பூனை தெரியாதா? டேய் நீ யார சொல்லிட்டு இருக்க? அதுதான் ஒளிஞ்சு நின்னு பாக்குறப்ப அந்த மைனா. ஒவ்வொரு ரூம் குடியா இறக்கி விடு. இப்ப என்ன ஏதுன்னு கேக்குற? டைரக்டா அவகிட்ட இறங்கி எல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே தலை சுத்துது. நீ என்ன இப்படி தூக்கி வச்சிருக்க? என்ன பொண்டாட்டி நீ ஆசைப்பட்டதை நான் செய்யாம இருப்பேனா? டி லூசா, நான் என்ன ஆசைப்பட்டேன்? என் பொண்டாட்டி தூக்கி சுத்தி ஒரு உமா கொடுக்கணும்னு சொன்னா அதை கூட நான் செய்ய மாட்டேனா? இது என்னோட ஆசை மாதிரி தெரியலையேடா. அதோடமா என் ஆசைதான் உன் ஆசை, உன் ஆசைதான் என் ஆசை. மரியாதையை விட்டுடா. இருமா என் பொண்டாட்டி முத்த கொடுக்க சொல்லியிருக்கா, கொடுக்காம இருப்பேனா? சே, என்ன கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாரு அவளோட நெத்தியில முத்தம் கொடுக்கறாரு. சை, என்னம்மா இந்த முத்தம் போதுமா இல்ல? என்கிட்ட நீ வாங்க போறடா. அட சொல்லுமா. போதும் மாமா இதுவே. ஆமா என் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கும் போது எதை ஆசைப்பட்டாலும் செய்யணும்ல, அதுக்காக தான். உன் ஆசையை என் மேல திணிச்சுட்டு சரி சரி விடு, அதெல்லாம் கண்டுக்காத. போடா லூசே. ஏன்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அவ வேற நிக்கிறான்னு சொல்ற. விடேடா. அட ஏன் பொண்டாட்டி ஏலும் கூட தூக்கிட்டு இருக்க? யாரு பாக்க போறா? அப்படி பாக்குறவங்க ஒரு திருட்டு பூனையாதான் இருக்கும், விடு. ஒருவேளை மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சே, மறைஞ்சேதான் நிக்கிறோம். கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஐயோ மாமா கால் வலிக்குது மாமா. ஐயோ என் பொண்டாட்டிக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கிறது கால் வலிக்குது போல. இரு பொண்டாட்டி, ஐயோ மாமா, மரியாதை முக்கியம். உனக்கு என்னையா மரியாதை? அவளை கடுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு என்ன தூக்கி வச்சிருக்கியா? ஐயோ அவளை கடுப்பேத்துற மாதிரி என் பொண்டாட்டியை தூக்கி பிடிக்கிற, அவ்வளவுதான். மத்தபடி அவளை கடுப்பேத்தணும்லாம் நான் பண்ணல. ஐயோ மாமா, மரியாதையை கீழே இறக்கி விட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதியா? என்னம்மா இந்த மாமாவை மரியாதை இல்லாம பேசு. உனக்கு அவ்வளவு போதும் மாமா. என்ன மாமா இப்ப கீழே இறக்கி விட போறியா இல்லையா மாமா? ஐயோ அவ கொஞ்சம் பார்த்து பொறாமப்படட்டுமே. அவ பொறாமப்படணும்னு என்ன தூக்கி வச்சிருக்கியா மாமா? உனக்கு புரியலையா பொண்டாட்டி? அவளுக்காக நான் ஒண்ணு தூக்கி வைக்கல தானே? அதேதான் பொண்டாட்டி. ஏய், மரியாதை கீழே இறக்கி விட்டுரு. என்னம்மா மாமால இருந்து டேன் வந்துருச்சு. போதும்டா உனக்கு, கிளம்பு. அவளை கடுப்பேத்துறேன்னு சொல்லி என்ன தூக்கி வச்சிருக்க. அப்போ இந்த ரொமான்டிக்கா அப்படியெல்லாம் தூக்கல நீ. என் பொண்டாட்டிய ரொமான்டிக்கா தான் தூக்குனேன். அவ இங்க இருக்கான்னு சொல்லி கடுப்பேத்துறதுக்கு தூக்குனேன்னு சொல்லு. ஐயோ அப்படி இல்லம்மா. பின்ன எப்படி மாமா? என்ன மாமா, இனிமே நான் மட்டும்தான் உங்களை மாமான்னு கூப்பிடுவேன் மாமா. வேற யாரும் கூப்பிட கூடாது மாமா, புரிஞ்சுச்சா மாமா? யாராவது கூப்பிட்டா நான் பாத்துக்கோ மாமா, உன்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன். ஏன் பொண்டாட்டி நான் உரிமையா மாமான்னு கூப்பிட்டு வேற யாரும் கூப்பிட விட வேணாம். நான் மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும் மாமா. சரிம்மா பொண்டாட்டி. சரி மாமா. மாமா நான் மாசமா இருக்கேன் மாமா. இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கேன் மாமா. இந்த வீட்டு வாரிசை நான் மட்டும் தாண்டி சுமக்கும். நீ எல்லாம் ஒரு ஆளு. எப்படி இந்த குழந்தைய கலைக்கிறேன்னு மட்டும் பாரு. மாமாவை என் பக்கம் இழுக்கிறேன்னு மட்டும் பாரு. இருக்குடி. என்னால பத்திரமா பாத்துக்கணும் மாமா. அப்புறம் சில பேர் பொறாமல இருப்பாங்க மாமா. அது என்ன வந்து சேரக்கூடாது மாமா. அத நீதான் மாமா பாத்துக்கணும். அட என்னம்மா நீ என் பொண்டாட்டிய பாத்துருக்கத விட வேற என்ன வேலை எனக்கு இருக்க போகுது?
சரி மாமா, நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்ன மாமா கவலை. இவ மாமா மாமான்னு கூப்பிடும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. சும்மா மாமா மாமான்ட்டு சை. நான் மட்டும்தான் என் மாமாவை மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். இவளா வந்து கூப்பிடுறா பாரு சை. என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன் அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். நிறுத்துங்க. ஐயோ மாமா, நம்ம ரூம் கூட யாரு மாமா? வேற யாருமா, நம்ம மைனா தான். ஐயோ மைனா, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? ஐயோ, அது தெரியாம தானே அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா? வெச்சி செய்யறலடா. ஏச்சி, நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா புருஷன் பொண்டாட்டி ரூம்குள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற? மாமா. என்னம்மா? ஐயோ மாமா, மைனா இருக்காளா? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது மாமா. மாமா, என்ன கீழே இறக்கி விடுங்க மாமா. ஏச்சி, முதல்ல கீழே இறங்க. ஏன் மாமா, என்ன தூக்கி வச்சிருக்காரு? உனக்கு என்னம்மா? மாமா, அவளை கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். ஏன் பொண்டாட்டி நான் தூக்கி வச்சிருக்கேன், நீ எங்க ரூம்குள்ள வந்துட்டு இவ்வளவு கீழே இறக்கிடுன்னு சொல்ற? இது ஒன்னும் உனக்கு உரிமையான இடம் கிடையாது, சரியா? ஏன் பொண்டாட்டிக்கு உரிமையான இடம். நான் என்ன வேணாலும் பண்ணலாம். மாமா. சொல்லு பொண்டாட்டி. அதுவா மாமா, எனக்காக இவ்வளவு தூரம் பேசுறல மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐயோ, என் பொண்டாட்டி பேசினாலே தேன் மாதிரி காதுல வந்து விழுகுது. அப்படியே மாமா? அப்படியேதான் பொண்டாட்டி. ஐயோ, ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. என்ன கன்றாவியெல்லாம் காதுல வாங்க வேண்டியதா இருக்கு. மாமா, ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுறியா மாமா? ஏன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி கால் வலிக்கும்ல, அறையில கூட நல்ல படவிடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே கிழிச்சு தள்ளிடுவார். அப்படியா மாமா? ஆனா நான் கொஞ்சம் மைனா கிட்ட பேசணுமே. இப்படியே பேசுமா பொண்டாட்டி? கீழே இறங்கிட்டா என் பொண்டாட்டி கால் வலிக்கும், அதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கும் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா, அவளா இப்படி நிக்க கூடாது பொண்டாட்டி ரொம்ப நேரம். அப்படியா மாமா? ஒரு 10 நிமிஷம் மாமா. 10 நிமிஷம் தானே பொண்டாட்டி? சரி பொண்டாட்டி. எப்படிடா என்னோட நடிப்பு? கலக்கிட்ட போ, என்ன விட ஓவரா நடிக்கிறியே. அவ வயிறு எரிஞ்சு போவேணாமா? இறக்கி விடு கொஞ்சம், அவளுக்கு இருக்கு. இறங்குடி சீக்கிரம் மாமா, பொறுமையா இறக்கி விடு மாமா. சை, அவரு பொண்டாட்டின்னு சொல்றது இவன் மாமான்னு சொல்றது. சை, என்ன கன்றாவியெல்லாம் காதுல வாங்க வேண்டியதா இருக்கு. குடும்பம் நான் குடும்பம் இப்படி ஒரு குடும்பமே பார்த்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு குடும்பம். இவ எப்படியாவது போயிருவா, மாமாவா மயக்கிடலான்னு பார்த்தா முடியாது போ. சரி, நடக்கிறது நடக்க. ஏ அத்தை பெத்த முத்தே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாவை பார்க்க வந்து. என் அத்தை பெத்த முத்தே, ரூம் லாக்ல இருக்கே, எப்படி நீங்க உள்ளார வந்தீங்க? ஏன் மாமா, நான் உள்ளார வரும்போது லாக் பண்ணிட்டு தானே மாமா வந்தேன். ஆமாண்டா தங்கமே. அப்புறம் எப்படி மாமா இவ வந்தா? இவ ஒருவேளை இறந்து போய் ஆவியா வந்திருப்பாளோ மாமா? தெரியலையேம்மா பொண்டாட்டி, நீ பாத்துறேன், செக் பண்ணிரே. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. அது முதலே வந்துட்டேன் மாமாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. நீ சர்ப்ரைஸ் பண்ணி என்னமோ பண்ணு. நாங்க 2 பேரும் வந்தேன்னு தெரியும் போது நீ என்ன பண்ணி இருக்கணும்? நீயா வெளியில போயிருக்கணும். அதை விட்டுட்டு உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்க நீ. இதெல்லாம் ஒரு பொழப்பா என் அத்தை பெத்த முத்தே? என்னம்மா இப்படியெல்லாம் தப்பு செய்யலாம்? ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்குள்ள வரலாம். சரி, ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருந்தாங்க. அப்பயாவது நீங்க வந்து நான் இருக்கேன் அது சொல்லி இருக்கணுமா இல்லையா? நான் அப்ப பாக்கல. அப்ப பாக்கலன்னா இவ்வளவு நேரம் மேடம் எங்க இருந்தீங்க? வாஷ்ரூம்ல இருந்தேன். வாஷ்ரூம்ல மேடம் இவ்வளோ நேரம் நின்று எங்களை பாத்துட்டு இருக்கீங்க. நான் எதையும் பார்க்கல. இவ்வளோ நேரம் என்ன புடுங்கிட்டு இருக்க? இப்ப ஏன் என்கிட்ட இவ்வளோ பம்பி பேசிட்டு இருக்க நீ? நான் பம்பி எல்லாம் பேச, நான் வரேன். நீ ஏதோ மாமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணன்னு தானே வந்த. நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயே. வேண்டாம், நான் தனியா பண்ணிக்கிறேன். மாமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தனியா பண்றேங்கிற. நான் மாமாவை மட்டும் கூட்டிட்டு போய் தனியா சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம்மா, மாமாவுக்கும் அத்தை பொண்ணுக்கும் சீக்ரெட்லாம் நிறைய இருக்கும்ல. சரி 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 சரி, இப்ப கிளம்புறியாமா? இன்னொரு டைம் இந்த சர்ப்ரைஸ் பண்றேன்னா சொல்லிட்டு வந்துடாத. என் புருஷனுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓகேவா? தாய் கொட்டி வந்தா கூட எங்க ரூமை தட்டிட்டு தான் வருவா. சப்போஸ் இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சே இருந்தாலும் நாங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு சௌமியா நாங்க கூப்பிட்டுருவா. ஆனா இவ்ளோ பெரிய கழுதையாயுமா உனக்கு தெரியல. நீங்க வந்ததை நான் கவனிக்கல, அவ்வளவுதான். ஓ, அப்ப நாங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அது ஏதோ வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சு. நாங்க வந்தது தெரியலையா? நான் வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சா? அதை நீங்க வெளியில நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சு. ஓ, நல்லா சமாளிக்கிறமா நீ. சமாளிக்கிறதுக்கு என் அத்தை பேத்த முத்து தான் கரெக்ட் போல. சரிம்மா, இப்ப வெளியில கிளம்புறியா? இதுக்கு மேலயும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறப்போ. இன்னொரு டைம் இங்க வரது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் எங்க ரூம்குள்ள வந்து சர்ப்ரைஸ் பண்றலாம் நீ ஒன்னும் கழட்ட தேவை. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்மா, சரியா? ஐயோ பொண்டாட்டி, இப்படி எல்லாம் கத்தக்கூடாது பொண்டாட்டி, உன் வயித்துல குழந்தை வளருது. ஆமால மாமா, சாரி. கண்டவளுக்காகலாம் நான் கத்திட்டு இருக்கேன் பாத்தீங்களா மாமா? கண்டவள நானு? ஐயோ, உன்ன சொல்லல. அது நாங்க வெளியில இருந்து வரும்போது ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்த அவங்கள சொல்றேம்மா. உன்ன போய் சொல்லுவேனா? என் அத்தை பெத்த முத்தல நீ.
ஒண்ணு சொல்ல மாட்டேம்மா, கவலைப்படாத. சை, இந்த ரூமுக்கு வந்தது ஏன் தப்பு தான். உன் தப்பேதாம்மா. கிளம்புறியா? இன்னொரு டைம் எங்க ரூமுக்கு வரதா இருந்தா கதவை தட்டிட்டு வா. இங்கன்னு மட்டும் இல்ல, ஸ்னேகா, ஜீவா அண்ணன், பிரியா, குருமாமா ரூமுக்கு போறதா இருந்தாலும் தட்டிட்டு. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு உள்ளார பூந்துடாது, சரியா? உனக்கு வேணா கல்யாணம் ஆகாம இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். நான் ஒன்னும் எல்லா ரூமுக்குள்ளேயும் போற மாட்டேன். இல்லம்மா, எங்க ரூமுக்குள்ள பூந்துட்டியா, அதான் சொல்றேன். மாமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதா வந்தேன். சாரி. ஐயோ, சாரி எல்லாம் வேணாமா, கிளம்பு. மாமா நான் வரேன் மாமா. வராதம்மா, கிளம்பி. மாமா பாய் மாமா, நான் மாடியில வெயிட் பண்றேன், வாங்க மாமா. அவருக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, இப்போதைக்கு வர மாட்டாரு. மாமா நீங்க ஃப்ரீ ஆயிட்டோன்னு வாங்க மாமா. அவர் இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ இல்லம்மா, கிளம்பு. ஏன் புருஷா ஃப்ரீயா இன்னைக்கு? ஐயோ ஃப்ரீ இல்லம்மா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. மைனா நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்ன எப்படிமா சொல்லணும்? கோபமா ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வைக்கிட்டா? அப்படி நீ கோபமா தான் சொல்ல வைக்கணும்னா சொல்லிடலாம். மாமா ஒரு 10 நிமிஷம் மாமா. அவருக்கு ஒரு நிமிஷமே இங்க டைம் இல்லைன்னு சொல்ற. 10 நிமிஷம் எப்படிமா வருவாரு? எனக்காக நான் ஜூஸ் போடணும். மாமா அப்பவே போட்டு வச்சிட்டாரு. ஐயோ எனக்கு அந்த ஜூஸ் பிடிக்கலமா, வேற ஜூஸ் போடணும், என் கால் அமுத்தி விடணும், எனக்கு தூங்க வைக்கணும், நிறைய வேலை இருக்குமா, கிளம்புமா. என்ன புருஷா, கரெக்ட் தானே? கரெக்ட் பொண்டாட்டி, நீ கிளம்புமா மைனா. சரி மாமா, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். சரி, கிளம்பு. மாமா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன ஒரு மாதிரி டயர்டா இருக்கா, தூங்கணுமா இல்ல வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல. பின்ன என்னாச்சு? அதுவா மாமா, நீ கொஞ்சம் கண்ணை மூடுறியா? கண்ணை மூடணுமா? என்னாச்சு? மாமா கண்ணை மூடு மாமா. சரி கண்ணை மூடுறேன். ஆனா இப்போ சொல்றேன், என்ன? கண்ணை திறந்து இடையில பார்க்க கூடாது. சரி ஓகே. ஆமா, என்ன கையில? பார்க்க எப்படி மாமா தெரியுது? எனக்கு தெரியலையே. என் மாமாவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு போல. இது பிரெக்னன்சி கிட் தானே? இல்லையே. இல்லையே, இப்படிதானே இருக்கும், எனக்கு தெரியுமே. எப்படி மாமா தெரியும்? ஐயோ நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஐயோ இப்ப நீ செக் பண்ணி பாத்தியா? ஆமா மாமா. எதுக்கு செக் பண்ண? டேட் தள்ளி போச்சா மாமா, அதனாலதான் மாமா. என்ன வந்துச்சு? அதுவா மாமா. எதுவோ ஃபீல் பண்ணாத, இப்ப நமக்கு அடுத்த டைம் கிடைக்கும், ஓகேவா? இவா மாமா, நான் சொல்றது முழுசா கேளு மாமா. சரி சொல்லு. அதுவா மாமா, நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? என்ன நினைச்ச? ஃபீல் பண்ணாத, விடு. அது இல்ல மாமா, என் புருஷன் என்ன மட்டும் தான் பத்திரமா பாத்துப்பான்னு. ஆனா இப்ப அவன் அப்பாவாயிட்டானே மாமா. என்ன எனக்கு புரியல. மாமா நான் அம்மாவாயிட்டேன், நீங்க அப்பாவாயிட்டீங்க மாமா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? ஏன் நீ உண்மையதான் சொல்றியா? அது கரெக்டா தானே காட்டும். அட லூசு மாமா, உண்மையதான் சொல்றேன். என்னாச்சு மாமா? அது ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஏன் மாமா? ஒரு சைடு என் ஒய்ஃபும் பிரெக்னென்ட், ஒரு சைடு என் தங்கச்சியும் பிரெக்னென்ட். வீட்டுல குழந்தை சொண்டை கேட்க போது தெரியுமா? ரொம்ப ஹாப்பியா மாமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை போய் குடும்பத்துக்கிட்ட சொல்லுவோமா? சொல்லுவோம் மாமா, சொல்லுவோம். இத சௌமியா கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? முதல்ல அண்ணன் கிட்டே சௌமியா கிட்டே போய் சொல்லுவோம் மாமா, ப்ளீஸ் மாமா. சொல்லலாமா? சொல்லலாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாமா. நமக்கு கல்யாணம் ஆகும், நமக்கு குழந்தை வரும்ல எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? இப்ப அது நிறைவேறிடுச்சுல மாமா. சௌமியா கிட்டயும் அன்புக்கிட்டயும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்துட்டு குடும்பத்துக்கிட்ட சொல்லிக்கும். சரி மாமா, ஓகே. ஆனா இப்பவே போய் சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் நிஜமா நடக்கும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு மாமா. நான் அம்மா நீ அப்பா நினைக்கும் போது, அதுலயும் நான் அம்மா வாயிட்டேன் மாமா. செக் பண்ணும் போது கூட இல்லைன்னு வந்துருமோ, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா மாமா? ஏதோ தைரியத்தை வச்சு மாமா செக் பண்ண. ஓ, அதுக்காக தான் இந்த மாமாவா? ஆமா மாமா. இப்ப நீ எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கு அப்பா மாமா. உன்னை பங்கு போடுறதுக்குன்னு ஆள் வந்தாச்சு, போ மாமா. எப்போதும் என் பொண்டாட்டி தான் எனக்கு. இப்ப நல்லா சொல்லு மாமா, நான் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் மாத்திரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும். நான் அம்மா வாயிட்டேன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாமா. ஏன்னா நான் அம்மா, நீங்க அப்பா மாமா. நம்ம அம்மா அப்பாவா மாறிட்டோம் சின்ன மாமா. சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லலி லலி நானும் துளி துளி.